லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தின் 8ஆம் மற்றும் 9ஆம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தின் 9ஆம் நாளை இன்று ஏப்ரல் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கியிருக்கிறார். இன்று அங்கோலா நாட்டில் தனது திருத்தூது பயணத்தை நிறைவு செய்கிறார். அதன் நிறைவாக காலை மணி 8:45க்கு லுவாண்டாவின் பிப்ரவரி 4 சர்வதேச விமான நிலையத்தில் திருத்தந்தைக்கு பிரியாவிடை கொடுக்கப்படுகிறது. காலை மணி 9:15க்கு ஈக்வட்டோரியல் கினியின் தலைநகராகிய மலாபோவிற்கு தனது பயணத்தை தொடங்குகிறார். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியை குறிக்கும் கல்ஃப் ஆஃப் கினியா பழமையான பெயர். அதனால் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள கினியா நாடு என்பதே முழு பொருள். இப்பகுதியில் முதலில் பிக்மி, பாங் மற்றும் பூபி இன மக்கள் வாழ்ந்தனர். 15ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இப்பகுதிக்கு வந்தனர். பின்னர் 1778இல் இது ஸ்பெயினின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு 1968ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்று ஸ்பெயினிடமிருந்து இந்நாடு சுதந்திரம் பெற்றது. இந்நாடு ஒரு குடியரசு நாடாக இருந்தாலும் 1979 முதல் அதிபர் தியோடோரோ ஒபியாங் நுகேமோ எம்பசோகோ தான் இன்னும் அதிகாரத்தில் உள்ளார். 1990களின் நடுப்பகுதியில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்நாட்டின் பொருளாதாரம் பெரும் மாற்றத்தை சந்தித்தது. இது ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். எண்ணெய் கண்டுபிடிப்புக்கு முன்பு கோகோ, காபி மற்றும் மரம் ஏற்றுமதி முக்கிய வருவாயாக இருந்தது. இங்கு ஸ்பானிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம் மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக கொண்டுள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் ஏறத்தாழ 85 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக உள்ளனர். இந்நாட்டில் 5 மறை மாவட்டங்கள் உள்ளன. அவற்றில் மலாபோ உயர் மறை மாவட்டம் முதன்மையானதாக திகழ்கிறது. கத்தோலிக்க திரு அவை இந்நாட்டில் வெறும் மத நிறுவனமாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக சக்தியாகவும் செயல்படுகிறது. நாட்டின் மிகச்சிறந்த பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பலவற்றை திரு அவை நடத்துகிறது. இது மக்களின் அறிவு வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. அரசு வசதிகள் குறைவாக உள்ள பகுதிகளில் தமது மருத்துவமனைகள், சுகாதார சேவைகள், ஏழைகளுக்கான நிதி உதவி, உணவு வழங்கல் மற்றும் விளிம்புநிலை மக்களின் குரலாக திரு அவை செயல்படுகிறது. உள்ளூர் ஆப்பிரிக்க மரபுகளையும் கத்தோலிக்க வழிபாட்டு முறைகளையும் ஒருங்கிணைத்து மக்களின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதில் கத்தோலிக்க திரு அவையின் பணி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. லுவாண்டாவில் இருந்து புறப்பட்டு காலை மணி 11:45க்கு திருத்தந்தை அவர்கள் மலாபோ சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்குகிறார்கள். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு விழா நடைபெறுகிறது. மலாபோ ஈக்வட்டோரியல் கினியா நாட்டின் தலைநகர் ஆகும். இது முதலில் ஆங்கிலேயர்களால் போர்ட் கிளாரன்ஸ் என்று நிறுவப்பட்டது. அடிமை வணிகத்தை தடுப்பதற்கான ஒரு கடற்படை தளமாக இது பயன்படுத்தப்பட்டது. ஸ்பெயின் இந்த தீவை கைப்பற்றிய பிறகு இதற்கு சாண்டா இசபெல் என்று பெயரிட்டது. 1973ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு பயோகோ தீவின் பூர்வ குடிமக்களான பூபி இனத்தின் கடைசி மன்னரான மலாபோ லொபேலோ மெலாக்கா என்பவரின் நினைவாக இந்நகரம் மலாபோ என பெயரிடப்பட்டது. இவர் காலனித்துவத்திற்கு எதிராக போராடிய முக்கியமான தலைவர். 20ஆம் நூற்றாண்டில் மலாபோ உலகின் உயர்தர கொக்கோ உற்பத்தியின் மையமாக இருந்தது. இன்றும் இங்கு புகழ்பெற்ற கொக்கோ தோட்டங்கள் உள்ளன. 1990களில் கடலோர பகுதிகளில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்நகரம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பெற்றது. இது ஆப்பிரிக்காவின் முக்கியமான எண்ணெய் மையங்களில் ஒன்றாக மாறியது. சாண்டா இசபெல் கத்தீட்ரல் இந்நகரத்தின் மிக முக்கியமான அடையாளமாகும். இது ஸ்பானிஷ் கோத்திக் பாணியில் கட்டப்பட்டது. இதன் வெளிர் ஆரஞ்சு நிற கோபுரங்கள் 40 மீட்டர் உயரம் கொண்டவை. 1897ஆம் ஆண்டு இதன் கட்டுமானம் தொடங்கியது. இது ஈக்வட்டோரியல் கினியாவின் ஆன்மீக அடையாளமாக திகழ்கிறது. மலாபோவில் பல பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் கத்தோலிக்க திரு அவையிலேயே நடத்தப்படுகின்றன. காரிதாஸ் போன்ற அமைப்புகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் இதர உதவிகளை கத்தோலிக்க திரு அவை வழங்குகிறது. நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றோர் பராமரிப்பு, மனநிலையற்றவர்களுக்கான மருத்துவம், இளைஞர்களுக்கான பயிற்சி மற்றும் அரசியல் மற்றும் சமூக பதற்றங்களில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளில் கத்தோலிக்க திரு அவை பெரும் பங்காற்றுகிறது. மதியம் மணி 12:30க்கு அந்நாட்டின் அதிபர் தியோடோரோ ஒபியாங் நுகுமோ எம்பசோகோ அவர்களை திருத்தந்தை அவர்கள் அதிபர் மாளிகையில் சந்திக்கிறார். இவர் 1979ஆம் ஆண்டு முதல் ஈக்வட்டோரியல் கினியாவின் அதிபராக இருந்து வருகிறார். உலகில் மிக நீண்ட காலம் பதவியில் இருக்கும் அரச குடும்பத்தை சாராத தலைவர் இவர்தான். இவர் ஈக்வட்டோரியல் கினியா ஜனநாயக கட்சி என்ற கட்சியின் தலைவர் ஆவார். இக்கட்சியே நாட்டின் பெரும்பாலான
அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதிபரை சந்தித்த பிறகு மதியம் 1 மணிக்கு அதிபர் மாளிகையிலேயே அரசு அதிகாரிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளை சந்திக்கிறார். மாலை 4 மணிக்கு ஈக்வட்டோரியல் கினியாவின் தேசிய பல்கலைக்கழகத்தின் மலாபோவில் முக்கியமான வளாகமாகிய லியோன் 14 வளாகத்தில் பல்கலைக்கழக நாட்டின் கலைஞர்கள் மற்றும் கலாச்சார அறிஞர்களை சந்தித்து உரையாடுகிறார். இந்த வளாகத்தில் கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக அறிவியல் சார்ந்த துறைகள் செயல்படுகின்றன. மாலை மணி 5:15க்கு ஜீன் பியர் ஒலி மனநல மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள நோயாளிகள் மற்றும் பணியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு தனது ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் வழங்குகிறார். மேலும் மனநலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அத்தகைய நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை மற்றும் மரியாதையை உறுதிப்படுத்தவும் இந்த வருகை ஒரு முக்கிய தூண்டுதலாக அமையும் என கருதப்படுகிறது. அதன்பின் மாலை 7 மணிக்கு ஆயர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். இத்துடன் இன்றைய நாளுக்கான திருத்தந்தையின் பயணத்திட்ட குறிப்பு நிறைவு பெறுகிறது. ஏப்ரல் 20 திங்களன்று அங்கோலாவின் வடக்கு பகுதியில் உள்ள லூண்டா சுல் மாகாணத்தின் தலைநகரமான ஜோரிமோவின் எஸ்பிளானட் மைதானத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கிய உரை. இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். உலகெங்கும் உள்ள திரு அவை நம் மீட்பராம் கிறிஸ்துவின் சீடர்களாக பயணிக்கும் இறைமக்களாக வாழ்ந்து வருகின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் பாதையில் ஒளியேற்றுகிறார். நாம் அவரது அன்பில் நிலைத்து வாழும் பொருட்டு தூய ஆவியார் வழியாக நம்மை புனிதப்படுத்துகிறார். இந்த பயணத்தில் நம்மை தாங்கி பிடிக்கும் நற்செய்தி இதுவே. இதே பயணம்தான் இன்று என்னை உங்கள் மத்தியிலும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இயேசுவின் பெயரால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது சீடத்துவத்தின் வாழ்வியலை நமக்கு உணர்த்தும் அவரது வார்த்தைகளுக்கு நம் இதயங்களை திறப்போம். இறைமகன் மனித உருவெடுத்த போது தந்தையின் திருவுளத்தை வெளிப்படுத்துவதற்காக பல அடையாளங்களை செய்தார். பார்வையற்றோருக்கு பார்வை அளித்தார், பேச்சற்றோர் பேச வைத்தார், பசியாயிருந்தவர்களுக்கு உணவளித்தார். இச்செயல்களின் காரணமாக பலர் அவரை தேடி வந்தனர். இருப்பினும் இயேசு நம் இதயங்களுக்குள் ஊடுருவி பார்த்து, நாம் அவரை அன்பினால் தேடுகிறோமா அல்லது சுயநலத்தினால் தேடுகிறோமா என்று கேட்டார். நீங்கள் என்னை தேடுவது அப்பங்களை உண்டு வயிற்றை நிரப்புவதற்காகவே என்கிறார் இயேசு. சிலர் அவரை வெறும் தேவைகளை நிறைவு செய்பவராகவும் மட்டுமே பார்த்தனர். அன்பு செய்து பின்பற்ற வேண்டியவராக காணத் தவறினர். இதன் மூலம் அவரது போதனை ஒரு அழைப்பாக மாறுகிறது. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். கிறிஸ்து நமது அன்றாட தேவைகளை மறுப்பதில்லை, மாறாக நம்மை என்றென்றும் தாங்கி பிடிக்கக்கூடிய வாழ்வு தரும் உணவை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார். அந்த வாழ்வு தரும் உணவும் அவரே. இன்று அநீதி, சுரண்டல் மற்றும் வன்முறையினால் பலருடைய நம்பிக்கைகள் சிதைக்கப்படுகின்றன. உள்ளங்கள் சீர்குலைக்கும்போது அனைவருக்கும் பொதுவானவை ஒரு சிலரின் சலுகைகளாக மாறிப்போகின்றன. இருப்பினும் கிறிஸ்து தன் மக்களின் அழுகுரலை கேட்கிறார். அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார், தேற்றுகிறார், நமது நற்பணியை புதுப்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் வாழ்வில் நம்பிக்கையை ஒளியேற்றி இறப்பை வெல்கிறார். கிறிஸ்து வாழ்கிறார். அவரே நமது மீட்பர். பாவத்தை மன்னிப்பாக மாற்றி வாழ்வைக் கொண்டு வரும் நற்செய்தி இதுவே. உயிர்ப்பு பெருவிழாவின் செய்தி கிறிஸ்துவுக்கு மட்டுமே உரியது அல்ல, அது நமக்கும் உரியது. நாம் இறப்பிற்காகவோ அல்லது ஒடுக்குமுறைக்காகவோ படைக்கப்படவில்லை. அநீதியின் ஒவ்வொரு வடிவமும் வாழ்வு என்னும் வார்த்தை நிராகரிக்கும் செயலாகும். இந்த விடுதலையின் சுடரை நாம் நாளை தேட வேண்டியதில்லை. அது நமது அன்றாட வாழ்விலேயே இப்போதே சுடர்விடத் தொடங்குகிறது. நற்செய்தி நமக்கு இதை கற்பிக்கிறது. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல். எனவே நாம் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வோம், அவரை பின்பற்றுவோம். திரு அவை கிறிஸ்துவை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் வாழ்வின் சாட்சியத்தாலும் பறைசாற்றுகிறது. திவ்ய நற்கருணையால் ஊட்டம் பெற்று நாம் சேவை செய்யவும், சிதைந்தவற்றை மீண்டும் கட்டி எழுப்பவும், சகோதரத்துவத்தின் பிணைப்புகளை வலுப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம். மறைசாட்சிகள் மற்றும் புனிதர்களின் முன்மாதிரி நம்பிக்கை, ஒப்புரவு மற்றும் அமைதியுடன் வாழ நமக்கு ஊக்கமளிக்கிறது. அன்பு நண்பர்களே, நற்செய்தியின் ஒளியில் இணைந்து பயணிக்கும் அங்கோலா நாட்டின் திரு அவையானது நற்கருணையின் அருளாலும்
ஒவ்வொருவர் மீதான அக்கறையாலும் வளர்ந்து வருகிறது. உங்கள் மத்தியில் பெருகி வரும் இறை அழைத்தல்களின் எழுச்சி கடவுளின் நிறைவான கொடைகளுக்கு ஓர் அடையாளமாகும். வாழ்வின் அப்பத்தினால் வலுவூட்டப்பட்ட நாம் இறைவனது அரசை நோக்கிய நமது பயணத்தை தொடர்வோம். அங்கே நமது நம்பிக்கையை ஒளியாகவும் பிறரன்பை நமது வாழ்வாகவும் அமையட்டும். ஏப்ரல் 20 திங்களன்று அங்கோலாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள லூண்டா சுல் மாகாணத்தின் தலைநகரமான சௌரிமோவின் எஸ்பிளனேட் மைதானத்தில் இடம்பெற்ற திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அந்நாட்டு மக்களுக்கு வழங்கிய நன்றி செய்தி. இப்போது அந்நன்றி செய்திக்கு செவிமடுப்போம். எனது இந்த பயணத்திற்காக மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்த ஆயர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த திருத்தூது பயணம் இனிதே நடைபெற பெரும் முயற்சி எடுத்த அங்கோலா நாட்டு அரசு அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கோலாவே, உன் கிறிஸ்தவ வேர்களில் எப்போதும் நம்பிக்கையுடன் நிலைத்திரு. அதன் வழியாகவே ஆப்பிரிக்காவிலும் மற்றும் உலகம் முழுவதிலும் நீதியையும் அமைதியையும் கட்டி எழுப்புவதற்கு உன்னால் இன்னும் வலிமையான பங்களிப்பை வழங்க முடியும். ஏப்ரல் 20 திங்களன்று லுவோண்டாவில் உள்ள பாத்திமா அன்னை பங்குத்தளத்தில் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் மேய்ப்புப் பணி பணியாளர்களுடனான சந்திப்பின் போது அந்நாட்டு ஆயர் பேரவையின் தலைவரும் ஜோரிமோவின் பேராயருமான ஜோஸ் மான்வெல் இம்பாம்பா அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு வழங்கிய வரவேற்பு உரை. லுவண்டாவில் உள்ள பாத்திமா அன்னை பங்குத்தளத்திற்கு உங்களை நாங்கள் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். உங்களது மேய்ப்புப் பணி பராமரிப்பிற்காகவும் எங்களுக்கு ஆறுதலையும் ஞானத்தையும் வழங்குவதற்காக எங்களிடையே வருகை புரிந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். உங்களது குழுவினரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். தங்களின் இந்த வருகை அங்கோலாவின் அமைதி பாதையை ஆசிர்வதித்த புனித 2ஆம் ஜான் பால் மற்றும் கிறிஸ்துவின் மீதான அர்ப்பணிப்பால் வாழ்வை அழகாக்க அழைப்பு விடுத்த 16ஆம் பெனடிக்ட் ஆகியோரின் உன்னத நினைவுகளை எம் மனதில் மீண்டும் மலர செய்கிறது. இதனால் ஈர்க்கப்பட்டு ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய எமது திரு அவையானது தைரியத்துடன் அனைத்து மக்களுக்குமான தனது பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. உரையாடல் மற்றும் ஒற்றுமையின் நாம் வளர்ந்து வருவதை குறிக்கும் வகையில் பிற கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதிகளும் நம்முடன் இணைந்துள்ளனர். இளைஞர்களை உருவாக்குவதிலும் எமது பணியாளர்களை வலுப்படுத்துவதிலும் எமது திரு அவை அர்ப்பணிப்புடன் தனது பணியை தொடர்கிறது. நாங்கள் ஒரு துடிப்பான மற்றும் நம்பிக்கை உள்ள திரு அவையாக இருக்க விரும்புகிறோம். உங்களது கனிவான உள்ளத்திற்கு நன்றி. எங்கள் ஜெபங்களையும் உங்களுடன் இணைந்து பயணிப்பதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருப்பதையும் உங்களிடம் உறுதிப்படுத்துகிறோம். எங்களது இல்லத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஏப்ரல் 20 திங்களன்று லுவாண்டாவில் உள்ள புனித பாத்திமா அன்னை பங்குதளத்தில் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், இருபால் துறவிகள் மற்றும் மேய்ப்புப் பணி பணியாளர்களுடனான சந்திப்பின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆற்றிய உரை. இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். Queridos hermanos no episcopado, sacerdotes consagrados, consagradas, catequistas, hermanos, irmãs, un saludo también a los padres franciscanos capuchinos que hoy nos reciben en su casa. Muchas gracias. Sinto muita alegria em encontrar-vos. Obrigado pelo vosso acolhimento. Antes de tudo, a minha gratidão a todos os que serviram e servem o Evangelho na Angola. Obrigado pelo trabalho de evangelização realizado neste país. Pela esperança de Cristo semeada no coração do povo, pela caridade para com os mais pobres. Obrigado por continuardes com perseverança a construir o progresso desta nação sobre os sólidos alicerces da reconciliação e da paz. Saúdo de modo especial os meus irmãos bispos.
che presidem a un annuncio da fé e ao serviço da caridade. Obrigado, Senhor Dom José Manuel, arcebispo de Saurimo, pelas palavras que me dirigiu em nome da Conferência Episcopal. E se a mim cabe, em nome da Igreja Universal, reconhecer nesta hora a vitalidade cristã que pulsa nas vossas comunidades, cabe ao Senhor dar-vos a recompensa. ஆயர்களே, அருள் பணியாளர்களே, துறவிகளே, மறைக்கல்வி ஆசிரியர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அன்பான வரவேற்புக்கு நன்றி. அங்கோலாவில் நற்செய்தியை பரப்புவதற்காக உழைத்த மற்றும் தொடர்ந்து உழைத்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது நற்செய்தி அறிவிப்பு பணிக்காகவும் கிறிஸ்துவில் நம்பிக்கையை விதைப்பதற்காகவும் தேவையுள்ளோர் மீது நீங்கள் காட்டும் அன்பிற்காகவும் நன்றி. ஒப்புரவு மற்றும் அமைதியின் அடிப்படையில் இந்நாட்டை கட்டி எழுப்புவதில் நீங்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பிற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். பேராயர் ஜோஸ் மானுவேல் அவர்களின் வார்த்தைகளுக்காக அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். இறைவன் உங்களின் தாராள மனதை அறிவார். அவர் ஒருபோதும் தமது வாக்குறுதிகளான நற்செய்திக்காக அனைத்தையும் கொடுப்பவர்கள் 100 மடங்காக பெறுவார்கள் என்பதை நிறைவேற்ற தவறுவதில்லை. அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் இதயங்களை கிறிஸ்துவுக்கு முழுமையாக திறந்து கொடுங்கள். உங்கள் வாழ்வை அவரிடம் ஒப்படைக்க அஞ்சாதீர்கள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் நமக்கு நினைவூட்டியது போல, கிறிஸ்து எதையும் நம்மிடமிருந்து எடுப்பதில்லை, மாறாக அனைத்தையும் தருகிறார். அருள்பணி பயிற்சியில் இருக்கும் இளைஞர்களை நான் சிறப்பாக ஊக்குவிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு ஆம் என்று சொல்லவும் நம்பிக்கையுடன் அவரை பின்பற்றவும் அஞ்சாதீர்கள். இணக்கமான மற்றும் நீதியான ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப தூய ஆவியால் வலுவூட்டப்பட்ட மறைபரப்பு சீடர்களாக இருக்குமாறு இறைவன் உங்களை அழைக்கிறார். திரு அவையின் நற்செய்தி பணியில் மறைக்கல்வி ஆசிரியர்களின் பங்களிப்பு ஈடு இணையற்றது. குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தில் அவர்கள் திரு அவை வாழ்வின் அடித்தளமாகவும் அதன் உயிரோட்டமான வெளிப்பாடாகவும் திகழ்கிறார்கள். எல்லாம் உங்களுக்கே உரியவை, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று புனித பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். சுதந்திரம் பெற்று 50 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கோலாவின் எதிர்காலம் அதன் மக்களுக்கு சொந்தமானது. ஆனால் அது அன்பு மற்றும் நீதியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சீடர்களாகிய நீங்கள் இந்த மண்ணின் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள். அவருடைய அன்பில் வேரூன்றிய உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் சமூகங்களை கட்டியெழுப்புகின்றன, மேலும் நற்செய்திக்கு சான்று பகர்கின்றன. கிறிஸ்துவுடன் இணைந்திருங்கள். அவருக்கு உண்மையுடன் இருப்பதே முதல் வழியாகும். உங்கள் அருள்பணி பயிற்சியை தொடருங்கள். நேர்மையுடன் வாழுங்கள். அமைதியின் நற்செய்தியை அறிவிப்பதில் விடாமுயற்சியுடன் இருங்கள். அருள்பணி பயிற்சி என்பது அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்ததும் ஆகும். இதில் ஜெபம், தியானம் மற்றும் உங்கள் உள்ளத்தின் மீதான அக்கறை ஆகியவை அடங்கும். துன்பங்கள் உங்களை சூழும் வேளையில் உங்களை ஆற்றி தேற்றும் ஆண்டவரின் பிரசன்னத்தில் அமைதியாக தங்கியிருங்கள். அவர் உங்கள் உள்ளத்திற்கு புதிய பலத்தை தருவார். குடும்பமும் இன்றியமையாதது. நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கும் குடும்பங்களுக்குள் இருந்துதான் பல இறை அழைத்தல்கள் பிறக்கின்றன. உங்கள் இறை அழைத்தலுக்கு ஆதரவாக இருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். மேலும் நீங்கள் நற்செய்திக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க தொடர்ந்து உதவ அவர்களை ஊக்குவிக்கிறேன். அங்கோலாவில் உங்கள் பணி என்பது அமைதியை மேம்படுத்துவதை முதன்மையாக கொண்டுள்ளது. போரினால் ஏற்பட்ட துயரங்களை நீங்கள் தைரியமாக கண்டித்துள்ளீர்கள். மேலும் சமுதாயத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவியுள்ளீர்கள். இந்த பொறுப்பு இன்றும் தொடர்கிறது. நல்லிணக்கத்தை தொடர்ந்து ஊக்குவியுங்கள். அமைதியை நோக்கி கல்வி புகட்டுங்கள். துன்பங்களுக்கு பிறகும் மன்னிப்பு அளித்தவர்களின் சான்று வாழ்வை மதியுங்கள். அமைதி என்னும் கொடையில் அகமகிழுங்கள். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறீர்கள். மாமா முக்சிமா என்னும் இதயத்தின் அன்னை எப்போதும் உங்களுடன் இருப்பாராக. இறைவன் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பணியை வளமாக்குவாராக. ஆமீன். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.